ஹலோ ஆல், இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் பிஓ. ஐபிபிஎஸ் பிஓ ப்ரீவியஸ் இயர் கொஷின். சரிங்களா? இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. குவான்ஸில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமான லெவல், ஹார்ட் லெவல். ப்ரிலிம்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஹார்ட் லெவலு அந்த மாதிரி ஒரு செட்டு தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு 15 கொஷின் இருக்கும். சரிங்களா? 15 கொஷின், 5 அப்ளிகேஷனு. சரிங்களா? அடுத்து 5 கொஷின் டிஐ, 5 கொஷின் டிஐ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 நம்பர் சீரிஸ், ராங் நம்பர் இருக்குது, 5 ராங் நம்பர் இருக்குது. சரி, இது எனக்கு இதெல்லாம் சொல்கிற, ஆனால் இங்கே என்னமோ எடுத்து வச்சுருக்க முன்னாடி அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இது என்னன்னா ஒன்றும் இல்லை, இது நம்ம ஸ்டூடெண்ட்டு ஒரு 2-3 பேர் ஒரு டவுட்டு கேட்டிருந்தாங்க, ஒரு செம்ம டவுட்டு கேட்டிருந்தாங்க. அவங்க தனியாக அனுப்புறதுக்கு போல சரி அப்படியே வீடியோவை எடுத்து போட்டுவிட்டேன், எல்லோரும் பார்ப்பீங்கல்ல அப்படின்ட்டு. சரிங்களா? அந்த அவருங்க கொடுத்த டவுட்டுன்னு கேட்ட செம்ம நான் ஃபஸ்ட்டு முடிச்சு விட்றேன், அதுக்கப்புறம் இது பண்ணுவோம். சரிங்களா? நாளைக்கு ஸ்பீடு மேக்ஸ் மட்டும் ஒரு வீடியோ வந்துடும். மண்டேலேருந்து மெயின்ஸுக்கு ஃபுல்லாக இறங்க போகிறோம். சரிங்களா? கிளர்க்கு மெயின்ஸ் லெவலுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை பார்த்தாலே மேக்ஸிமம் கவர் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துடுறேன். சரிங்களா? இந்த மாதிரி அவங்க என்ன கேட்குறாங்க, ரூட்டு சார் ரூட் வச்சு வந்தாலே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றாங்க. 5√5x + 30. சரி, கொஸ்டின் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது, அதை எழுதுறேன். அதான் அவங்க அமிச்சு அப்படியே ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ அப்படியே நான் இது பண்ணியிருக்கேன். சரிங்களா? y² - 8√5 ஒய்யா ஒய் +75 +75 = 0. இந்த மாதிரி ரூட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரூட் வந்துச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். ரூட்டுக்குள்ளே நல்லா கவனிக்கணும். ரூட்டுக்குள்ளே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை கொண்டு வந்து யாரோட டிவைட் பண்ணிடுவீங்க, இதோட டிவைட் பண்ணிடணும். பக்கத்தில் இருக்கார்ல கான்ஸ்டன்ட் யார், இந்த கூட எக்ஸு இந்த ஒய்ன்ற மாதிரி வராமல் இருக்காங்கல்ல, அந்த நம்பர் கூட இந்த ரூட்டுக்குள்ளே என்ன நம்பர் இருந்தாலும் டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணிட்டா ஆன்சர் ஈஸியாகிடும். இப்போ ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சம்முக்கு சொல்கிறேன் கவனிங்க. இந்த சம்முக்கு என்னென்னா ரூட்டுக்குள்ளே யார் இருக்கா, 5 இருக்காரா. நீங்கள் இந்த 30 இருக்கா, இந்த 30 என்ன பண்ணுங்க, 5ஆல் டிவைட் பண்ணிடுங்க. இந்த 30 5ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 5ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வந்து உங்களுக்கு x² - 5√5x + 6 = 0ன்னு வருதா? இப்போ நீங்கள் டேரெக்டாக எதுவும் பண்ணாதீங்க, 6ன்னு மட்டும் பாருங்கள். ஆட் பண்ணால் 6. இந்த ரூட்டுன்றதை மறந்துடுங்க, இதை மறந்துடணும். நீங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இதை மறந்துடணும். x² - 5x + 6 அப்படின்னா என்ன போடுவீங்க, வேல்யூ +ன்னு போட்டு இதை 2ன்னு போடுவீங்க, இதை 3ன்னு போடுவீங்க. அப்படியே போட்டுங்க. லாஸ்ட்டில் போடும்போது மட்டும் இந்த √5 அப்படியே போட்டுருங்க. சரிங்களா? ஃபைனலாக எழுத போகும்போது இந்த ஃபைனல் அவுட்புட் எழுதும்போது இப்படி போட்டுருங்க. சரிங்களா? அடுத்து இதே மாதிரி தான் இங்கேயும் 5ன்னு இருக்குன்னா இங்கே 75 இருக்கா, இது என்ன பண்ணிடுங்க, அப்படியே இது பண்ணிடுங்க. y² - 8y உங்கள் கண்ணுக்கு எப்படி பண்ணுங்கன்னா இந்த 5ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 5ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், 15 கிடைக்குமா, +15 = 0. இப்படின்ற மாதிரி ஈக்குவேஷன் நினச்சிக்கங்க, அப்போ தான் சிம்பிளாக இருக்கும். ++, இங்கே ++ன்னு போட்டுருவீங்க. இங்கே என்ன வரும், 15 வரணும். என்ன வந்து 5 × 3, 5யும் 3யும் பண்ணணும். இந்த √5 அதுக்கப்புறம் போடுங்க. சார் இப்படி போட்டால் கரெக்டாக சார் அப்படின்னா நல்லா கவனிங்க சார். இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுமா, இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5 வரணுமா, இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க சார், என்ன வருது, இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்னாச்சு, 5√5. அடுத்து இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுமா, இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 2√5 × 3√5ன்னு வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 × 3 எவ்வளோ ஆச்சு, 6. அடுத்து √5 × √5 எவ்வளோ ஆச்சு, √5 × √5. இந்த 2 தடவை 5 வரனால இந்த ரூட்டு கேன்சல் ஆயிரும், 5ன்னு வரும். 6 × 5 எவ்வளோ ஆச்சு, 30. ஆட் பண்ணால் 5√5, மல்டிபிள் பண்ணால் 30, அழகாக வந்துடும். அதே மாதிரி தான் இதுக்கும். சரி, இப்போ இது வரைக்கும் கொண்டுட்டேன் சார். இது வரைக்கும் கொண்டுட்டு இதில் எது பெருசுன்னு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது. உனக்கு 3√5 சேமாக இருக்குமா. அடுத்து 5√5 யார் பெருசாக இருப்பா, ஒய் பெருசு. x > y. சரிங்களா? ரூட்டில் வந்தால் எந்த பயப்பட வேண்டாம். என்ன பண்ணுன்னா ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ எடுத்து வந்து டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணிட்டு வர்ற வேல்யூ இந்த மாதிரி நார்மலாக பிரிச்சுருங்க. நார்மலாக பிரிச்சுன்னா ஈஸி ஆன்சர் வரும். சரிங்களா? ரைட், அடுத்த கொஸ்டின் போகலாமா. அடுத்து இது ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனுக்கு கொஞ்சம் டவுட் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு கான்செப்ட் சொல்லிடுறேன். இனிமேல் கிளாஸ் எடுத்தாலே எப்பயுமே ப்ரொசீஜர் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு ப்ரொசீஜரே புரியலைங்கிறாங்க. ப்ரொசீஜர் புரியலையாமா, நான் ரொம்ப வேகமாக பேசுகிறேன்றாங்க. கொஞ்சம் இதெல்லாம் மாற்றிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேன். சரிங்களா? ரைட், ஃபஸ்ட்டு வந்து ப்ரொசீஜர் சொல்கிறேன். ப்ரொசீஜர் என்ன தெரியுங்களா? ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை படிச்சுருங்க. படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். 50 லிட்டர் ஆஃப் மிக்சர் இருக்கான் சார், மில்க் அண்ட் வாட்டர். அதாவது மில்க்கு வாட்ரு 50 லிட்டர் இருக்குது மிக்சர். அது எவ்வளோ ரேஷியோ இருக்குது, 3:2. அப்போ பிரிச்சிங்கன்னா எப்படி பண்ணுங்க, 30 20. 50 லிட்டர் டோட்டலு, 50 லிட்டர் டோட்டலு, அதில் 30 20ன்னு பிரிச்சிருக்கீங்க. வென் சம் ஆஃப் த மிக்சர் இஸ் டேக்கன் அவுட், அதாவது கொஞ்சம் மிக்சர் எடுத்தாங்க, இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துருப்பாங்க, இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துருப்பாங்க. கரெக்டுங்களா? இதுலேருந்து கொஞ்சம் எடுத்தாங்க, இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்ட பிறகு என்ன இருக்கும், அந்த சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஷேடர் எவ்வளோ வெளியே எடுத்தாங்களோ அதில் வாட்டரை மட்டும் ஆட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? எவ்வளோ வெளியே எடுத்தாங்களோ அதில் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? தென் த ரேஷியோ பிகம்ஸ் எவ்வளோனா 12:13. 12:13. இப்போ லாஜிக், ஃபஸ்ட்டு லாஜிக்காக கான்செப்ட் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. கான்செப்ட் சொல்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு என்ன வரும், இதை வெளியே எடுத்ததுக்கப்புறம் ஒரு வேல்யூ வந்திருக்கும்.
இதில் என்ன பண்ணுறாங்க, வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிட்டாங்க, வாட்டரை மட்டும் ஆட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ரைட். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு மிக்சர் எடுத்தாங்கல்ல, இப்போ இங்கேருந்து கொஞ்சம் எடுத்திருப்பாங்க, இங்கேருந்து கொஞ்சம் எடுத்திருப்பாங்க, இது ரெண்டையும் சேர்த்து வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் வெளியே எடுத்ததை மொத்தமாக இங்கே ஆட் பண்ணிடுறாங்க, வெளியே எடுத்ததை மொத்தமாக இங்கே ஆட் பண்ணிடுறாங்க. ஆக மொத்தம் டோட்டல் எனக்கு மாறிடாது, டோட்டல் எனக்கு மாறாது. ஏன்னா எவ்வளோ வெளியே எடுத்தாங்களோ அதை மொத்தத்தையும் வாட்டர் ஆட் பண்ணிட்டாங்க, மில்க்கையும் சேர்த்து வெளியே எடுத்துட்டாங்க, அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டாங்க, வாட்டரையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு டோட்டல் மாறாதுன்றப்ப எனக்கு என்ன வச்சிருன்னா 15 வச்சிருவேன். டோட்டல் 15னா இப்போ எனக்கு மில்க் என்ன வந்திருக்கும், புதுசாக வந்த மில்க் எவ்வளோ வந்திருக்கும், 24 வந்திருக்கும். இது 26 வந்திருக்கும். புரியுதா? 25 பார்ட் தான் எனக்கு 50னா, ஒரு பார்ட் எனக்கு 2, ஒரு பார்ட் என்ன, இது 24 லிட்டராக இருக்கும், இது 26 லிட்டராக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கு, 30 லிட்டராக இருந்துச்சு, 30 லிட்டராக இருந்தது, இப்போ என்ன ஆச்சு, 24 லிட்டர் ஆயிடுச்சு. எத்தனை லிட்டருக்கு வந்து போச்சு, 6 லிட்டருக்கு வந்து போச்சு. சரிங்களா? இப்போ இங்கே 20 லிட்டராக இருந்துச்சு, இப்போ இங்கே எத்தனை லிட்டர் இருக்குது, 6 லிட்டர் அதிகமாக இருக்குது, 6 லிட்டருக்கு குறைஞ்சிருக்கு, 6 லிட்டர் அதிகமாக இருக்குது, 6ன்னு ஆன்சர் தேடிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதுதான் தப்பு. கான்செப்டில் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணிருக்காங்க, கேட்டிருக்க கேள்வி என்னது, வாட்டர் எவ்வளோ ஆட் பண்ணிக்காங்கன்னு கேட்குறாங்க, வாட்டர் மட்டும் எவ்வளோ ஆட் பண்ணிக்காங்கன்னு கேட்குறாங்க. வாட்டர் உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியும், வாட்டர் ஆட் பண்ணது 6 லிட்டர் தான் ஆட் ஆகிருக்கும் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா. ஆனால் இவங்க கொஞ்சம் எடுத்துட்டாங்களே, வெளியே எடுத்துட்டாங்களே, வெளியே எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்க்கணும். புரியுங்களா? வெளியே எடுத்ததுக்கு அப்புறத்துலேருந்து பார்க்கணும். இப்போ வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி கண்டுபிடிக்க, இப்போ நான் எப்படி சார் கண்டுபிடிக்க, இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் சொல்லிடுறேன், அப்புறமேட்டு சொல்லிடுறேன். டோட்டல் எவ்வளோ சார், 50, பிரச்சனையே இல்லைங்களா? இப்போ இதுலேருந்து 6 வெளியே எடுத்துட்டாங்க, கன்ஃபார்மாக மில்க்கை எதுவுமே பண்ணலை, மில்க்லேருந்து 6 வெளியே எடுத்துட்டாங்க. ஏன்னா 30ன்னு இருந்தது 24 மாறிக்கு. மில்கில் எத்தனை பர்சன்டேஜ் வெளியெடுத்தாங்க, 20% வெளியேற்றாங்க. சரிங்களா? மில்கில் 20% வெளியேற்றாங்க. மில்கில் 20% வெளியேற்றா வாட்டரில் என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா, 20% வெளியேற்றிருப்பாங்க. புரியுங்களா? ஈக்குவலாக தான் வெளியெடுக்கணும், அதான் ரேஷியோ. சரிங்களா? அதான் ரேஷியோ. இங்கேருந்து 20% வெளியெடுத்துட்டா வாட்டர் வந்து 20% வெளியேற்றிருப்பாங்க. அப்போ இங்கே என்ன 4 லிட்டர் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்கே 6 லிட்டர் எடுத்துகிட்டா எவ்வளோ, 24, இங்கே 4 லிட்டர் எடுத்துகிட்டா எவ்வளோ ஆச்சு, 16. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க, இதை மொத்தத்தையும் கொண்டு வந்து யார் கூட ஆட் பண்ணுறாங்க, இவங்க கூட ஆட் பண்ணுறாங்க. எத்தனை லிட்டர் ஆட் பண்ணுறாங்க, 6 + ஒரு 4 எவ்வளோ ஆச்சு, 10. 10 லிட்டர் மொத்தமாக கொண்டு வந்து இந்த வாட்டரில் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிச்சு, 26 கிடச்சிச்சு. அப்படி பார்க்கும்போது கான்செப்ட் கரெக்டு. மொத்தமாக வாட்டர் எவ்வளோ ஆட் பண்ணிக்காங்க சார், 10 லிட்டர் ஆட் பண்ணிக்காங்கன்னு ஆன்சர் போடலாம். சரிங்களா? இது என்னது, ப்ரொசீஜர். இப்போ நம்ம செஞ்சது ப்ரொசீஜர் இதுதான். சரிங்களா? இப்போ நான் ப்ரொசீஜர் இல்லாமல் இதை எப்படி செய்யணும்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? ப்ரொசீஜர் இல்லாமல் சார் இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் எக்ஸாம் போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. சரிங்களா? எக்ஸாம் போய் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தால் எனக்கு டைம் வேஸ்ட். எக்ஸாம் போய் இதெல்லாம் பண்ணாமல் நம்ம எப்படி ஸ்பீடாக செய்யணுன்றதை சொல்கிறேன். கவனி சார். ஃபஸ்ட் எடுத்துனா எக்ஸாம் போகிறீங்க, எக்ஸாம் போனால் இந்த மாதிரி கொஸ்டினை பார்க்குறீங்க. என்ன கொஸ்டின் பார்க்குறீங்க, மில்க் அண்ட் வாட்டரா, மில்க் அண்ட் வாட்டர் இந்த ரேஷியோ ஆஃப் 3:2. சரிங்களா? when some mixture ஆஃப் டேக்கன் அவுட், மிக்சர் வெளியே எடுத்துட்டாங்களா சார், மிக்சர் வெளியே எடுத்தாங்கன்னா 2 வெளியே போச்சுன்னா 2 காமனாக தான் வெளியே இருக்கும். அப்போ என்ன இருக்கும், 3:2 தான் இருக்கும். இதுலையும் 20% எடுத்தால் இதுலையும் 20% எடுத்திருப்பாங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் 3:2 அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். சரிங்களா? இது இனிஷியலு, இதுக்கு அடுத்து இதை மிக்சர் வெளியே எடுத்ததுக்கப்புறம் அந்த சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆட். இப்போ என்ன பண்ணுறாங்க சார், வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிட்டாங்க. வாட்டர் மட்டும் ஆட் பண்ணால் ரேஷியோ எவ்வளோ வச்சுன்னா 12:13 வந்துருச்சு. வாட்டர் மட்டும் ஆட் பண்ணனால ரேஷியோ எவ்வளோ வந்து 12:13 வந்துச்சு. இப்போ எனக்கு நல்ல கவனிங்க, மில்க்குன்றவர் கான்ஸ்டண்ட்டாக ஒரே தான். 3னா இங்கே 12ன்னு இருக்குது. ஆனால் இவர் சேஞ்சே ஆகிருக்க மாட்டார். முன்னாடி எவ்வளோ மில்க் இருந்தோ அதே மில்க் தான் இவர் இருந்திருக்கும். ஏன்னா வாட்டர் மட்டும் தான் ஆட் பண்ணுறாங்க. அப்போ நான் மில்க்கை சமன் பண்ணணும். மில்க்கை சமன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, முன்னாடி மில்க் எவ்வளோ வந்திருக்கு, 3ன்னு இருந்துச்சா, அதை நான் 12 ஆக்கிடுறேன். இன்ட்டு 4 பண்ணிட்டேன்னா 12 கரெக்டுங்களா? அதாவது 3 இன்ட்டு 4 பண்ணிட்டோம்னா அடுத்து 2 என்ன பண்ணி இன்ட்டு 4 பண்ணிடும். புரியுங்களா? நான் ஈக்குவல் ஆகிறேன், மில்கை ஈக்குவல் ஆகிறேன். ஏன்னா மில்கில் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணல, அதான் மில்கை ஈக்குவல் பண்ணுறேன். மில்கை ஈக்குவல் பண்ணிட்டா 12 சரிங்களா, சேம் ஆயிடும். பேலன்ஸ் இங்கே வாட்டர் லெவலில் இருக்குது 8, இங்கே எவ்வளோ இருக்குது 13 மாறி இருக்குது. 8ல் இருந்தது இப்போ 13 மாறிச்சு. நல்லா கவனிக்கணும். 8ல் இருந்தது 13 மாறிச்சு. எத்தனை பார்ட் சார் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5 பார்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முன்னாடி ஆக்சுவலாக என்ன இருந்துச்சு, இது மொத்தமாக 50. எனக்கு என்ன தெரியும், மிக்சராக வெளியே எடுத்து வாட்டரில் ஆட் பண்ணிட்டா இதோட டோட்டலும் மாறல 50. சரிங்களா? எனக்கு இந்த 25 பார்ட் தான் 50 அப்படின்னா, 25 பார்ட் தான் 50னா எனக்கு கேட்டிருக்க கேள்வி என்னது, வாட்டர் எவ்வளோ ஆட் ஆயிருக்குன்னு தான் கேட்குறாங்க. அப்போ 5 பார்ட் எவ்வளோ தான் கேட்குறாங்க. இங்கே இன்ட்டு 2 ஆகுதுன்னா இங்கேயும் இன்ட்டு 2 ஆகும். ஆன்சர் 10. அவ்வளோதான், முடிஞ்சு. இதான் ப்ரொசீஜர், போகாமல் டக்குன்னு போகிறது. சரிங்களா? எனக்கு இந்த மில்கை ஈக்குவல் பண்ணுறேன், 12ன்னு அடுத்து 8ன்னு வைக்கிறேன், இந்த 13ன்னு வருது. 5 பார்ட் இருக்குது, 5 பார்ட் தான் ஆன்சர். புரிஞ்சா? ரைட். அடுத்து போமா. அடுத்து இங்கே ஒரு கொஸ்டின் அமைச்சிருக்காரு, ஒரு ஷேர் அனுப்பிச்சிருந்தார். சரிங்களா? 450 லிட்டர் ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் இந்த சொல்யூஷன் இருக்காமா, அது என்ன ரேஷியோ இருக்குன்னா 5:3. சரிங்களா? 5:3 மில்க்கு வாட்டர். ரைட்டா? அடுத்து ரெஸ்பெக்டிவ்லி எக்ஸ் ப்ளஸ் 5% ஆஃப் திஸ் மிக்சர் இஸ் டேக்கன் அவுட். அதாவது இதில் எவ்வளோன்னு தெரில, ஆனால் எக்ஸ் ப்ளஸ் 5% ஆஃப் மில்க் எடுத்துட்டாங்க.
மிக்சரா மில்க் இல்லை மிக்சர் எடுத்துட்டாங்க. மிக்சர் எடுத்துட்டா சரி. இப்போ எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மிக்சர் எடுத்தாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? 5:3 தான் இருக்கும். புரியுங்களா? எவ்வளோ வெளியே எடுத்தாலும் நமக்கு 5:3 தான் இருக்கும் மில்க் அண்ட் வாட்டர் இந்த ரேஷியோ. சரிங்களா? ஏன்னா மிக்சர் வெளியே எடுக்கும்போது ரெண்டுத்துக்கு காமனாக தான் வெளியே எடுக்கும். அதனால் இப்படி தான் இருக்கும். அண்ட் மிக்ஸ்டு வித் 36 லிட்டர் ஆஃப் மில்க் மில்க் வாட்டர் இதாவது இதுலேருந்து 36 லிட்டர் ஆஃப் வாட்டரை மட்டும் ஆட் பண்ணிட்டாங்க. 36 லிட்டர் ஆட் பண்ணிட்டா என்ன கிடைக்குதான்? மில்க் அண்ட் வாட்டர் இந்த நியூ மிக்சர் எவ்வளோனா 1:1. புதுசாக வரக்கூடிய மிக்சரில் எவ்வளோ இருக்குன்னா 1:1 இருந்திருக்கு. நான் இப்பயும் அதான் சொல்கிறேன். போன சம் சொல்லி கொடுத்தத விட எலாபரேஷன் தான் இது. அதாவது எனக்கு எங்கே ஆட் ஆகுது? வாட்டர் மட்டும் தான் ஆட் ஆகுது. எனக்கு யார் ஆட் ஆகவே இல்லை. கேட்ட கேள்வி எக்ஸ். இந்த பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்களா அது எக்ஸ். சரிங்களா? இதோட டோட்டல் எவ்வளோ? 480. 480. பாருங்கள், எனக்கு மில்க் வாட்டர் மட்டும் தான் ஆட் ஆகுது. மில்க் ஆட் ஆகலை. அப்போ நான் மில்க் என்ன பண்ணிடலாம்? ஈக்குவல் பண்ணிடலாம். அப்போ நான் 1:1 வைக்கிறதுக்கு பதிலாக 5:5 வச்சேன். புரியுங்களா? ஏன்னா மில்க் நான் ஈக்குவல் பண்ணுறேன். மில்க் நான் ஈக்குவல் பண்ணுறதுக்காக 5:5 வைக்கிறேன். இப்போ இந்த பேலன்ஸ் இருக்குது இந்த 2 பார்ட் இருக்குல்ல, இந்த 2 பார்ட் தான் எவ்வளவு? 36. எவ்வளோ ஏறி இருக்குது? வாட்டர் ஏறி இருக்குது 36 லிட்டர் ஆட் பண்ணிக்காங்களாம். 36 லிட்டர் என்னதுன்னு இந்த 2 பார்ட், இந்த 2 பார்ட் தான் எனக்கு எவ்வளவு? 36 லிட்டர். அப்போ எனக்கு எத்தனை பார்ட் தேவை? 8 பார்ட் தேவை. 8 பார்ட் தேவை. புரியுங்களா? ஏன்னா அவங்க கேட்குறது என்னது? எக்ஸ் ப்ளஸ். சார் இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க. மிக்சர் டேக்கன் அவுட் ஆகி அண்ட் ரிமைனிங் இருக்குல்ல, அதில் வந்து மிக்ஸ் பண்ணலை. இந்த எக்ஸ் ப்ளஸ் 5% ஆஃப் மிக்சரை வெளியே எடுத்துட்டாங்க. வெளியே எடுத்து தனியாக வச்சுட்டாங்க. இதில் இதுக்கப்புறம் சொல்லலை கதை. புரியுங்களா? அண்டு மிக்சடு வித் அண்டு ரீப்ளேஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வெளியே எடுத்துகிட்டு இதை ஆட் பண்ணுறாங்கன்னா இந்த இதை பேசலை. இவங்க தனியாக ஒருத்தரை வெளியே எடுத்துட்டாங்க. தனியாக இதை எடுத்து ஒரு பீக்கரில் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது வேறு சொல்யூஷன், இது வேறு சொல்யூஷன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ 2 பார்ட்டு எனக்கு 36னா ஒரு பார்ட் எவ்வளோ வச்சு? 18. இல்லை எனக்கு இந்த இதை இப்படி அடித்தாலும் சரி 1 4ன்னு வச்சு 36 × 4 எப்படி போட்டாலும் 144 வரும் சார். எனக்கு வரக்கூடிய வேல்யூ கடைசியில் வந்து 144. இந்த 144 தான் எனது எக்ஸ் ப்ளஸ் 5% ஆஃப் மிக்சர். 144. ஓவரால் எவ்வளோ? 48. 480. ஓவரால் 480. அதில் 144ங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30%. இப்போ எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் வெளியே எடுத்துருக்காங்க? எக்ஸு ப்ளஸ் 5ன்னும் போது 5 நான் வெளியே எடுத்துட்டா 30% டோட்டலு. அதில் நான் 5 போயிடுச்சு. நான் பேக் எக்ஸுக்கு எவ்வளவு? 25. எக்ஸுக்கு 25 ஆன்சர். சரிங்களா? ரைட். பாருங்கள், இதுக்கே நமக்கு டைம் ஆகிடுச்சு. வாங்க ஹோம்ஒர்க் சம் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு இதுக்கே டைம் ஆகிடுச்சு. வாங்க உள்ளே போவோம். கொஞ்சம் வேகமாக போவோமா? ரைட். சரி, இப்போ போகிறது தான் ஒரிஜினல் செட்டு. இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மேட்டராக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கங்க. ரைட்டா? வாங்க சார். கொஷின்லாம் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது லெவலு. கொஞ்சம் வேகமாக போடுவோம் சார். நம்பர் சீரிஸை பொறுத்த வரைக்கும் எப்படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். எப்படி வந்து நம்ம இது பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி க்ளோஸ் ரேஞ்சில் இருக்குது. பக்கத்து 1200, 1100, 1200 இந்த மாதிரி இருக்கும்போது என்னது? அடிஷன் சப்ராக்ஷன் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? டக்குன்னு இங்கேருந்து இங்கே பார்க்குறோம். இங்கேருந்து இங்கே பார்க்கும்போது எப்பவுமே லாஸ்ட் 2 டிஜிட் வச்சு பார்த்தாலும் சரி, இல்லை எப்படி பார்த்தாலும் சரி. இங்கே ஒரு 10 அதிகமாக இருக்குது, 16 அதிகமாக இருக்குது. 16 + 16. அடுத்து இங்கேருந்து இங்கே மைனஸ் ஆகுதா? மைனஸ் ஆகி ஒரு 6 குறைச்சி ஒரு 3 கம்மியாக இருக்குது, 30 கம்மியாக இருக்குது. ஒரு 6 குறைச்சி ஒரு 30 கம்மியாக இருக்குது. ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 6 ஸ்கொயர். ஓகே, இந்த 2 வேல்யூ பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 30 அதிகமாக இருக்குது, ஒரு 34 அதிகமாக இருக்குது, 64. ஓகே, அதாவது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் 8 ஸ்கொயர். அடுத்து -10 ஸ்கொயர் வரணும். 10 ஸ்கொயர் வரணும் வேல்யூ. கரெக்டாக? ஏன்னா 4 6 8 10 தானே வரணும். இங்கே 64னா இங்கே 10 வரல. 10 வராமல் இருக்குது. இதுதான் தப்பு. 1278 தான் ஆன்சர். 1278 தான் ஆன்சர். 10 தான் வரணும். ஓகே, புரிஞ்சு. நான் அடுத்து மேலே செக் பண்ண வேணாம். 10 தான் வரும். ரைட். அடுத்து இங்கே பார்த்தோம்னா 42 கேப்பு. இங்கேருந்து இங்கே வந்து பார்த்தா 2 கேன்சல் ஆயிரும். 21ல் 14 போச்சுன்னா 70. ஓகே, 70. அடுத்து இங்கேருந்து இங்கே பார்த்தா 212னா 312 போயிட்டா 100. அப்புறம் 310 வரணும்னா 2 குறைக்கணும். 100ல் 2 குறையும். 100ல் 2 குறைஞ்சா 98. ரைட். அடுத்து இங்கே வந்து பார்த்தா 126. கேப் எவ்வளோ? 28 ஓகே, 28 கேப் வருது. 28 கேப் வருது. 28 கேப் வருதுன்னா அடுத்து இங்கே என்ன வரணும்? 126 கூட என்ன ஆட் பண்ணணும்? 126 கூட 28 ஆட் பண்ணணும். 154. 436 கூட 54 ஆட் ஆச்சுன்னா 0ல் முடியும். 0ல் முடியல. எனக்கு 595 தான் ஆன்சர். 595 தான் ஆன்சர். சரிங்களா? எனக்கு இதை பார்த்தா தெரிஞ்சு 28 கேப் வருது. இங்கே 154னா இங்கே 0ல் முடியணும். 36 இங்கே கூட 4 ஆட் பண்ணால் இங்கே 0ல் முடியணும். எனக்கு 5ன்னு முடியுது. அதனால் என்ன பண்ணுறேன்? அப்பயே தப்பு போட்டேன். கரெக்ட் என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டாம். சரிங்களா? ராங் நம்பரை பொறுத்த வரைக்கும் தப்பை கண்டுபிடிச்சிங்கன்னா போட்டு போயிருங்க. கரெக்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. டைம் வேஸ்ட். சரிங்களா? ரைட். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் என்னது? ஒட்டி இருக்குது. அதனால் என்ன பண்ணால் டிஃபரன்ஸ் தான். டிஃபரன்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 36 டிஃபரன்ஸ். 36 அதிகமாக இருக்குது. அடுத்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு? ஒரு 64 ஒரு 8. 64 கூட ஒரு 8. நான் 64 என்ன சொல்கிறேன்னு புரியுதா? 400க்கு வந்துட்டேன். 400க்கு வந்தால் ஒரு 64.
அது கூட ஒரு 8 இருக்குது. 8 ஆட் பண்ணால் என்னாச்சு 72 மைனஸ் 72 மைனஸ். அடுத்து இங்கேருந்து இங்கே ஒரு 8 108 36 டேபிளில் போகுது. இது 36 × 1 36 × 2 32 × 3 இப்படி பார்த்தாலும் சரி. இல்லை 36 இங்கேயும் 36. அடுத்து இப்படி இங்கேருந்து இங்கே போகணும். இங்கேருந்து இங்கே போனால் எவ்வளோ ஆச்சு 56 44 36 144 கரெக்ட் 144 வருது கேப்பு. அடுத்து இங்கேருந்து இங்கே போகணும். இங்கேருந்து இங்கே போகும்போது என்ன ஆயிடுச்சு 180 கரெக்டாக இருக்குது. 180 80 அடுத்து ஒரு 180 கரெக்டாக இருக்குது. இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு 180 இங்கேயும் அடுத்து ஒரு 36 தான் கேப் வருது. அப்போ லாஸ்ட் தான் தப்பாக இருக்கார். லாஸ்ட் தப்பாக இருப்பார். கண்டிப்பாக தப்பாக இருப்பார். லாஸ்ட் தப்பு. சரிங்களா? ஓகே ரைட். அடுத்து போவோம். சார் எந்த அளவுக்கு ஸ்பீடாக கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். ஏன்னா டிஃபரன்ஸ் எடுக்க தெரியணும். வேகமாக டிஃபரன்ஸ் எடுக்க தெரியணும். டிஃபரன்ஸ் எடுக்க தெரியலனா ஒன்றுமே பண்ண முடியாது சார். சரிங்களா? ரைட் வாங்க அடுத்து போவோம். இங்கே இதுவும் டிஃபரன்ஸ் தான் போல. எல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்கேன். 3 73 அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 30 -30 ப்ளஸ் 73 -30 இங்கே 3 73 அதே மாதிரி வருது திருப்பி 73 30 -30. ஓகே 1 73 ப்ளஸ் -30. அடுத்து இங்கேருந்து நான் 73 ஆட் பண்ணுமா? இங்கேருந்து நான் 7 3 ஆட் பண்ணால் 10 0 முடியும். நீங்கள் 5 முடியும். தப்பு. இதான் தப்பு. ஓகே தப்பு. 7 3 ஆட் பண்ணணும். அதாவது 177 73 நான் ஆட் பண்ணணும். எனக்கு 7 3 ஆட் பண்ணால் 0 முடியணும். ஆனால் எனக்கு 5 முடியுது. அதான் தப்பு போடலாம். தாராளமாக தப்பு போடலாம். ரைட்டா? அடுத்து இங்கே இதை பார்க்கும்போது × 4 30 × 120 × 4 இங்கே × 3 சூப்பர். இங்கே × 4 இங்கே × 3 ஓகே × 4 × 3 அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா × 2 3.5 × 3னா 360 அப்புறம் ஒரு 60 3.5 சூப்பர். பிடிச்சாச்சு. பேட்டர்ன் பிடிச்சாச்சு. பாருங்கள் × 4 ஓகே × 4 × 3.5 × 3 ஓகே ரைட்டு. அப்போனா இங்கே எனக்கு என்ன பேட்டர்ன் வரணும்? இங்கே × 2.5 வரும். எனக்கு இது கண்டுபிடிக்க கஷ்டம். 120 அதாவது 1260லேருந்து 2.5 மல்டிபிள் பண்ணுறது எனக்கு கஷ்டம். ஆனால் எனக்கு எது ஈஸி? இது ஈஸி. 6400 டிவைட் பை 2 பண்ணால் 3200 வரணும். 3200 இல்லை தான் ஆன்சர். புரியுங்களா என்ன பண்ணுறேன்ட்டு? இதை × 4 × 3.5 × 3 × 2.5 × 2 அப்படி வரிசையாக குறைஞ்சு வருது. சரிங்களா? இங்கே இப்போ × 4.5 இதெல்லாம் நான் செக் பண்ணவே தேவையில்ல. இந்த ஃப்ராக்ஷனை கொடுத்தானா அது பாட்டி வச்சுக்கிட்டோம். அவன் பாட்டி வச்சுக்கிட்டோம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் இதெல்லாம் கரெக்டாக வந்துச்சுல. அப்போ இதை கரெக்டாக தான் இருக்கும். இங்கே × 2 வரணும். இங்கே × 2 பண்ணால் 6400 இருக்குது. 6400 டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 3200 வரும். ஆனால் இவன் 3150 கொடுத்துருக்கான். அது தப்பு. அடுத்து டிஐ இந்த டிஐ எக்ஸாமில் கேட்டால் ஸ்கிப்பு. சரிங்களா? சரியான கேல்குலேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? நான் ஈஸியாக சொல்லித்தரேன். சரிங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் என் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக செய்யலாம். சரிங்களா? இல்லைனா கஷ்டப்படுவீங்க ரொம்ப. சரி வாங்க. லைன் கிராஃபு என்னென்னா ஆவரேஜ் ஆர்டிக்கல். சார் என்ன சொல்கிறாங்கன்னா புக்கு பேனா நோட் புக்கு 4 டிஃப்ரெண்ட் டேஸ். சரிங்களா? இதில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா பாருங்கள் ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ்னா எது? இந்த ப்ளூ கலரில் இருக்கிற ஆவரேஜ். ஆவரேஜ்னா என்ன சார்? 3 ஆவரேஜ் இருக்குது. அப்போ இங்கே கொடுத்துருக்க வேல்யூ என்ன பண்ணீங்க? × 3 பண்ணிட்டா உங்களுக்கு டோட்டல் கிடச்சிடும். கரெக்டு தானே? அப்படின்றது புரியணும் ஃபஸ்ட்டு. ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்டு கொடுத்துறாங்க. ஆரஞ்சு கலரில் இருக்கார்ல அவர் தான் யார்? நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்டர். சரிங்களா? ரைட். மொத்தம் எத்தனை பேர்? புக்கு பென்னு நோட் புக்கு. அப்போ இங்கே என்ன கொடுத்துறாங்க? டிஃபரன்ஸ் பிட்வீன் பென் அண்ட் நோட் புக் கொடுத்துறாங்க. இந்த சில்வர் கலரில் இருக்குல்ல இதுதான் என்னது? டிஃபரன்ஸ் பிட்வீன் பென் அண்ட் நோட் புக். பென் அண்ட் நோட் புக்கோட டிஃபரன்ஸ் கொடுத்துறாங்க. சரி இப்போ இதில் யார் பெரிய ஆள்? ஆன் ஈச் டே த நம்பர் ஆஃப் பென் இஸ் சோல்டு மோர் தென் தட் ஆஃப் நோட் புக்கை விட யார் பெரிய ஆளா? பென்னு பெருசு. இப்படின்னு சொன்னோன்னே எழுதுவாங்க பாருங்க. மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டேன்னு உயிரை போட்டு எழுதுவானுங்க. இவனுங்க ஒன்றுமே பண்ண முடியாது. எதுக்குன்னா சார் நான் ஒரு 3 நிமிஷம் அந்த ஸ்டாஃப் சொல்லி கொடுத்தாரு சார், அந்த எஜுகேட்டர் சொல்லி தந்தார் சார், 3 நிமிஷம் எடுத்து இந்த வேல்யூவில் எழுதிங்க. இந்த வேல்யூவில் எழுதிட்டு அதுக்கப்புறம் சம்முக்குள்ளே உள்ளே பூந்திங்கன்னா வேகமாக போட்டுடலாம் அப்படின்வாங்க. வேலைக்கே ஆகாது பஸ்ஸு. நீங்கள் 3 நிமிஷம் கொண்டு வந்து எழுதக்குள்ள இங்கே நம்ம 4 கொஸ்டின் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். சரி புரியுங்களா? சரி வாங்க எப்படின்னு சொல்லி தரேன். ரைட்டு. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியணும் சார்? ஃபஸ்ட்டு கான்செப்ட் தெரியணும். என்ன தெரியணும்? மண்டேவோடைய டோட்டல் எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரியும். ஆவரேஜ் கொடுத்துருக்காங்களா? ஆவரேஜ் மண்டே எவ்வளோ சார் கொடுத்துருக்காங்க? இங்கே பாருங்க 5 10 15 20 கேப்பு. மொத்தம் 20 கேப் இருக்குது. 3 கோடு இருக்குது. 5 இருக்குது. அப்போ கேப்பு. சரிங்களா? இங்கே பார்த்தா 70 கிட்ட இருக்குது. 70 கிட்ட இருக்குது சார் ஆவரேஜ்.
ஆவரேஜ் 70 கிட்ட இருக்குன்னா டோட்டல் எவ்வளோ? 210. டோட்டல் எவ்வளோ? 210. இதில் எனக்கு யார் புக்கு யார்? ஆரஞ்சு கலர். ஆரஞ்சு கலர் 80ன்னு தெரிஞ்சிடும். ஆரஞ்சு கலர் புக்கு வந்து 80ன்னு தெரிஞ்சு. இதில் அப்போ நீங்கள் 80 மைனஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? இதில் 80 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 210ல் 80 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? 130ன்னு இருக்கும். இந்த 130 தான் யார்? பென்னு அண்டு நோட் புக். பென் அண்டு நோட் புக் எவ்வளோனா 130. இந்த 130 உங்களுக்கு பிரிக்க தெரியணும். என்ன பிரிக்க தெரியும்னா இங்கே டிஃபரன்ஸ் என்ன கொடுத்துறாங்க? டிஃபரன்ஸ் பிட்வீன் த பென் அண்ட் நோட் புக் சோல்டு எவ்வளோனா 10. ஒரு கேப் விட்டு 10. பி ப்ளஸ் என்ன ஆட் பண்ணால் 130 பி மைனஸ் என்ன ஆட் பண்ணால் 110 சரி 10 110ங்கிற மாதிரி 10. இப்போ எப்படி நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது? டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லித்தரேன், நல்லா கவனிச்சுக்கோங்க சரிங்களா? எப்பயுமே கிரேட்டர் இந்த பின்றதை இங்கே வைக்கிறேன், என்னன்றதை இங்கே வைக்கிறேன். எனக்கு இந்த கிரேட்டராக இருக்கிற கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு யோசிக்கணும். எப்பயுமே அப்படி தான் யோசிக்கணும். கிரேட்டராக இருக்கிற கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸினா இவங்க 2 பேருக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இவங்க 2 பேருக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 10. இதில் என்ன பண்ணுங்க, ஒரு 10 ஆட் பண்ணி விடுங்க. இதில் 10 ஆட் பண்ணி விடுங்க. இந்த டிஃபரன்ஸ் இருக்கா, இந்த டிஃபரன்ஸ் ஆட் பண்ணி விடுங்க. இந்த டிஃபரன்ஸ் ஆட் பண்ணி விட்டுட்டு டேரெக்டாக என்ன பண்ணிடுங்க, இது இப்போ இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியுது? 140ன்னு வரும். ரைட்டா? 140ன்னு வரும். இந்த 140 டிவைட் பை 2 பண்ணிடுங்க. டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிரும்னா 70ன்னு கிடைக்கும். சரிங்களா? இந்த 70 தான் யாருன்னா பி. இந்த 60 பேலன்ஸ் இருக்க இந்த 130ல் பேலன்ஸ் யார் இருக்கா? 60, அதான் இது. சரி, இப்போ நான் பண்ணது பெரிய ட்ரிக்குன்னு சொன்னீங்கன்னா என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது. சரிங்க, என் வாயில் ஏதாவது வந்துடும். சரிங்களா? இது ட்ரிக்கே கிடையாது. இப்போ நான் பண்ணது என்ன வந்து தெரியுமா? இப்போ நான் பண்ணது என்ன தெரியுங்களா? பி ப்ளஸ் என் ஈக்குவல் டு 130 சார். பி மைனஸ் என் ஈக்குவல் டு 10. சரிங்களா? இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டேன் சார். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி இது 2Pன்னு வச்சிட்டேன் சார். இது ரெண்டையும் ஆட் பண்ணேன் சார், 140 சார். இதை பாதி ஆக்கிட்டேன் சார், 70. இதை தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பண்ணது உங்களை அதான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா அந்த டிஃபரன்ஸை எடுத்து இது கூட ஆட் பண்ணுங்க. டிஃபரன்ஸ் எடுத்து டோட்டல் கூட ஆட் பண்ணி அதை டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா யார் கிடச்சிருவான்னா பி கிடச்சிருவார். சரிங்களா? சில நேரங்களில் பி கண்டுபிடிக்க தேவையில்ல சார். எனக்கு பி கண்டுபிடிக்க தேவையில்ல, எனக்கு என் கண்டுபிடிக்கிறேன். நான் என்ன கண்டுபிடிக்கணும் சார் அப்படின்னா என்னும் கண்டுபிடிக்கலாம். என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? வாங்க. எண் என்னன்னா ஒன்றும் கிடையாது. எண் கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த 130ன்னு டோட்டல் இருக்கா, இந்த டோட்டல்லேருந்து எண்ணுக்கு வேல்யூ என்னது? 10. டிஃபரன்ஸ் எவ்வளோ? 10. அந்த 10 மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 120 கிடைக்குமா? அதை டிவைட் பை 2 பண்ணுங்க, எண் கிடச்சிடும். எண் 60 கிடச்சிச்சா? எண் 60 கிடச்சிச்சா? எப்படி பண்ணாலும் வேல்யூ வரும். இப்போ நான் இது பண்ணது பெரிய ட்ரிக்கு கிடையாது. இது ட்ரிக்கு கிடையாது. இப்போ நம்ம சொல்லி தந்ததெல்லாம் ட்ரிக்குன்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. ஊரை ஏமாத்துற ஆள் நம்ம கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி ஊரை ஏமாற்றிட்டு இருக்கிறது நமக்கு கரெக்டான பொழப்பு கிடையாது. பி ப்ளஸ் எண்ணு 110. சரிங்களா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 130. இப்போது நான் என்ன பண்ணணும், எனக்கு எண்ணு தேவையா? எண்ணு தேவைன்றனால இது ரெண்டுத்தையும் இப்படி வச்சு 10ன்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனில் எனக்கு எண்ணு தான் கண்டுபிடிக்கணுன்றக்காக பியை நான் அடிச்சு விட்றதுக்காக பி மைனஸ் போட்டேன்னா இந்த பி கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன சிம்பிளை மாற்றி விட்ருவேன். இங்கே என்ன ஒன்று சிம்பிளை மாற்றி விட்ருவேன். ப்ளஸ்ன்னு இருக்கிறதுல மைனஸ் மாற்றி விட்ருவேன். இப்போ என்ன ஆச்சு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2n 130ல் 10 மைனஸ் பண்ணால் எவ்வளோ ஆச்சு? 120. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்னாச்சு? n 60. என்னுடைய வேல்யூ 60. புரியுங்களா? இதைத்தான் நம்ம இப்போ ட்ரிக்குன்னு சொல்கிறோம். இதைத்தான் ட்ரிக். இப்போ நான் இது ட்ரிக்குன்னு சொல்லி எனக்கு வீடியோ போட்டு ஏமாத்துறீங்க சார், நான் பண்ண மாட்டேன். சரிங்களா? ரைட்டா? இருக்கிற கான்செப்டை உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன், அவ்வளோதான். இப்போ புரிஞ்சா? இப்போ புரிஞ்சுக்கணும். பேசிக் நல்லா இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நான் அடுத்தடுத்த கேள்வி கேட்பேன். சரிங்களா? இப்போ டியூஸ்டேக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டியூஸ்டேக்கு ஓகேவான்னு பாருங்கள். இந்த ஃபார்மெட்டில் எந்த கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் அடிக்கணும். சரிங்களா? இந்த வீடியோவை 1/2 மணி நேரம் வீடியோவை பார்க்குறீங்கன்னா அதுக்கு யூஸ் இருக்கும்ல. எந்த கொஸ்டின் வந்தாலும் இந்த ஃபார்மெட்டில் வந்தால் தூக்கிடுங்க. சரிங்களா? இப்போ டியூஸ்டே போகலாம் சார். டியூஸ்டே பற்றி கேள்வியே இல்லை. இருந்தாலும் டியூஸ்டே போகிறோம். டியூஸ்டே இங்கே என்ன இருக்குன்னா 100 கிட்ட இருக்குது. டியூஸ்டே ஆவரேஜ் 100 கிட்ட இருக்குன்னா எனக்கு டோட்டல் எவ்வளோ டக்குன்னு பார்த்தா தெரியும்ல, 300. சரிங்களா? இப்போ நான் இதை எப்படி பிரிச்சுக்கிறேன்? இப்படி பிரிச்சுக்கிறேன். இப்படி 3ஆக பிரிச்சுக்கிறேன். எப்பயுமே என்ன பேசுவேன்னா இந்த மாதிரி 3 கொடுத்துட்டானா இந்த மாதிரி கொடுத்துட்டானா இந்த மாதிரி ஃபார்மெட்டாக வச்சுக்குவேன். புக்கு பென்னு நோட் புக்குனா நான் எப்பயுமே எக்ஸாமில் செய்ய போகும்போது இப்படி தான் செய்வேன். சரிங்களா? புக்கு பென் நோட் புக்குனா உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக இங்கே புக்கு பென்னு நோட் புக்னு எழுதுறேன். நான் எழுத போகும்போது எப்படின்னா புக் இந்த மாதிரி 3 ஏரோ போட்டுட்டு புக்குன்னா எப்பவுமே புக்கோட வேல்யூ என்ன இங்கே எழுதிக்குவேன். சரிங்களா? இப்போ புக்கோட வேல்யூ என்ன தெரியுங்களா? ஆரஞ்சு கலர். ஆரஞ்சு கலர் அதே இடத்துல இருக்காரு. அப்போ புக்கு என்னதுன்னா 100 அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்போ பென் அண்ட் நோட் புக் கண்டுபிடிக்கணும். பென் அண்ட் நோட் புக் கண்டுபிடிக்கிங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 300ல் 100 போச்சுன்னா இவங்க 2 பேரும் ஆட் பண்ண எவ்வளோ வரும்னு 200 வரும். இப்போது டியூஸ்டேவோட டிஃபரன்ஸ் பார்த்தா இங்கே 40 கிட்ட இருக்குது. சார் டிஃபரன்ஸ் எவ்வளோ தெரியுமா? பி மைனஸ் என் எவ்வளோனா 40. இப்போ டக்குன்னு எனக்கு பி கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, இதை தூக்கி 200 கூட ஒரு 40 ஆட் பண்ணுறீங்க. 40 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 240. 240 டிவைட் பை 2 போடுறீங்க. பிக்கு என்ன கிடைக்கும்? 120. பிக்கு 120னா எனக்கு 200 வரணும். பிக்கு 120னா எண்ணுக்கு எவ்வளோ ஆச்சு? 80. எண்ணுக்கு 80. சரிங்களா? கேப் எடுத்தால் 40. கேப் எடுத்தால் 40 கரெக்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்கும்.
ஈக்குவேஷனில் போட்டு எழுதணும் இல்லை. எனக்கு எப்பயுமே ஈக்குவேஷன் எழுதுறது பிடிக்காது. ஈக்குவேஷனில் எழுதக்கூடாதுன்றதுக்காக யோசிச்சனால இந்த மெத்தட் கிடச்சிச்சு. சரிங்களா? இப்போ இது வந்து ஆட் பண்ணால் 200, இதை மைனஸ் பண்ணால் என்ன ஆச்சு? இது 40. புரியுங்களா? இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 2p தான் 240, 1p அப்போ என்னாச்சுன்னா 120. சரிங்களா? டக்குன்னு போடலாம். இந்த ஃபார்மேட் இந்த கான்செப்ட் வச்சுருந்தீங்கன்னா இந்த கொஷின்லாம் இந்த எழுதுறாங்க பாருங்கள், உட்காந்து நாள் பூரா உட்காந்து எழுதுவாங்க, மணிக்கணக்காக எழுதுவாங்க பாருங்கள், அவங்க கவிஞராட்டம் எழுதிட்டு இருக்க வேண்டியதான். நம்ம என்ன பண்ணிடலாம், டப்புன்னு ஆன்சர் போட்டு போயிடலாம். சரிங்களா சார்? இந்த கான்செப்ட் சொல்லணும்னு நினச்சேன், அதான் சொல்லிட்டேன். சரிங்களா? ரைட், வாங்க அடுத்து போமா. இது எந்த கான்செப்டாலும் இருக்கும். ஒரு இது ஆட் பண்ணால் இவ்வளோ வருது, மைனஸ் பண்ணால் இவ்வளோ இருக்குன்னா எப்பயுமே இப்படி கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இது ஈக்குவேஷன் ஃபார்முலா தான், கண்டுபிடிச்சிடலாம். ரைட், வாங்க போயிடலாம். ரைட், டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டிகல் சோல்ட் ஆன் சாட்டர்டே. சாட்டர்டே வேணும் சார் 20% லெஸ் தன் மண்டே. மண்டே வந்து ஆர்டிகல் சோல்டு பண்ணதை விட 20% ரெஸ்ட். மண்டே எவ்வளோ சார் டோட்டலு? மண்டே எவ்வளோ? 70 தான் ஆவரேஜ். 70 ஆவரேஜ்னா டோட்டல் எவ்வளோ? 210. டோட்டல் 210. இதை விட 20% லெஸ். அதாவது என்னன்னா, இவர் 5 பார்ட்னா எனக்கு என்ன தேவை? 4 பார்ட் தேவை. சரிங்களா? ரைட். அண்ட் த நம்பர் ஆஃப் நோட் புக் சோல்ட் ஆன் சாட்டர்டே அண்ட் மண்டே இஸ் சேம். நோட் புக்னா யார் சார்? இந்த இதை 3ஆக பிரிப்போமா? இப்படி எழுதிக்கிறேன், நான் எக்ஸாம் செய்கிற மாதிரி செய்வேன்னு சொன்னேன்ல. இவர் யார்? புக்கு. இவர் யார்? பென்னு. இவர் யார்? நோட் புக். இந்த நோட் புக்கும் சண்டே உடைய சாட்டர்டே இருக்கல, சாட்டர்டேவோட நோட் புக்கும் சேம். சரி, ரைட். கேட்டிருக்க கேள்வி என்னது? இஃப் த ரேஷியோ ஆஃப் புக் டு பென். புக் டு பென்னா இங்கே புக்கு பென் இருக்குல்ல, அது சாட்டர்டே வந்து 7:2 தென் ஃபைண்ட் த புக் சோல்டு. ஃபைண்ட் த புக் சோல்டு. சரிங்களா சார்? ஓகே, வேகமாக போயிடலாமா? இது 5 பார்ட்னா என்னாச்சு? ஒரு 42. 210 டிவைட் பை 5னா உங்களுக்கு ஈஸியாக தெரியல, ஒரு 42ன்னு ஒரு பார்ட். அப்போ இந்த 42 இங்கே கம்மியாக இருக்கும். 210 ஒரு 42 கம்மியாக இருக்கும். 210 ஒரு 42 கம்மியாக இருக்குன்னா 40 ஃபஸ்ட்டு குறைச்சிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 170. 170 ஒரு 168. இங்கே டோட்டல் 168. சாட்டர்டே 168 சார். இப்போ எனக்கு நோட் புக் கண்டுபிடிக்கணும். நோட் புக் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு எனக்கு சாட்டர்டே, எனக்கு மண்டேவோட நோட் புக்லாம் கண்டுபிடிக்கணும். மண்டேவோட நோட் புக் கண்டுபிடிக்கணும். மண்டேவோட புக் எவ்வளோ? மண்டேவோட புக் எவ்வளோ? 80. மண்டேவுடைய புக்கு 80. இதோடைய 80 போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 130 இருக்கும். பென் அண்ட் நோட் புக் ஆட் பண்ணால் 130. எனக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 10 இருக்கும். டிஃபரன்ஸ் 10னா என்ன பண்ணும்? 10 ஆட் பண்ணிக்குவேன். 10 ஆட் பண்ணால் 140. 140 டிவைட் பை 2 போட்டோன்னா எனக்கு 70. 70 யார்? பென்னு. அப்போ 60 இவர். சரிங்களா? அப்போ தான் 130 வரும். 70 இவர்னா 60 இவர் கொடுத்தா தான் 130 வரும். அப்போ இவரும் 60 இருப்பார். 60 இருப்பார்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 108 இருக்கும். சரிங்களா? யார் யார்? புக்கையும் பெண்ணையும் ஆட் பண்ணால் 108. அந்த 9 பார்ட் புக்கையும் பெண்ணையும் ஆட் பண்ணால் 108. இந்த 9 பார்ட்டு தான் இதுன்னா ஒரு பார்ட் எவ்வளோ ஆச்சு? 12. எனக்கு கேட்குறது என்னது? புக்கு கேட்குறாங்க. புக்கு என்னது? 7 பார்ட். 7 × 12 எவ்வளோ ஆச்சு? உங்களுக்கு 84. 84 தான் ஆன்சர். போட்டு போயிடலாம். ரைட், அடுத்து போமா. வாங்க சார், கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, வேகமாக முடிப்போம். சரிங்களா? இது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஈச் புக்கு. பென்னு நோட் புக்கு எவ்வளோனா 15, 5, 7 ஏ. ஓகே, ரெஸ்பெக்ட்லி. தென் டோட்டல் ரெவன்யூ ஜென்ரேட் ஆன் வெனஸ்டே. வெனஸ்டே வந்து இவ்வளோனா 2050 ரூபா. 2050 ரூபா டக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? இப்போ ஏன் ஸ்பீடு கொஞ்சம் போகிறேன், கொஞ்சம் வர பாருங்கள். 80 சார். 80 டோட்டல். எனக்கு அப்போ 80 வந்து ஆவரேஜ். அப்போ 240. இந்த 3 அம்புக்குறி போட்டால் புரிஞ்சுக்கோங்க, இது புக்கு, இது பென்னு, இது நோட் புக்கு. சரிங்களா? நான் எக்ஸாம்பிள் இப்படி தான் செய்யணும்னு உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பேன். சரிங்களா? இதே மாதிரி செய்யுங்க, ரஃப் ஒர்க்லாம். ரைட்டு, புக்கா? இப்போ புக்கு என்ன சார் ஆச்சு? புக்கு இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஆரஞ்சு கலர் எங்கே இருக்குது சார்? 50க்கு நேரம் இருக்குது. சரிங்களா? புக்கை பேத்தனா 50. சரிங்களா? புக்கு 50. ரைட், அடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த நோட் புக்கு. டிஃபரன்ஸ் பிட்வீன் நோட் புக்கு 50 தான் சார். டிஃபரன்ஸ் பிட்வீன் நோட் புக்கு 50 தான். நல்லா பாருங்கள், டிஃபரன்ஸ் பிட்வீன் நோட் புக் 50. இப்போ பி ப்ளஸ் என் எனக்கு எவ்வளோ ஆச்சு? 50 போயிருமா சார்? 240 50 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 190. இவங்க 2 பேரும் ஆட் பண்ணால் 190 வருமாமா. இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 50ன்றப்ப டேரெக்டாக என்ன பண்ணுவீங்க? இதில் 50 ஆட் பண்ணிடுவீங்க. இதில் 50 ஆட் பண்ணால் 240 டிவைட் பை 2ன்னு வரும். 240 டிவைட் பை 2னா 120. 120 தான் பேனாவாக இருப்பார். 70 தான் யாராக இருப்பார்? நோட் புக்காக இருப்பார். முடிஞ்சு, சிம்பிள். டிஃபரன்ஸ் 50 வந்துருச்சா? 120 பேனானா நோட் புக் 70 தான் இருக்கும். அப்போ தான் டிஃபரன்ஸ் 50. கரெக்டாக வந்துருச்சா? சிம்பிளாக உட்காந்துருச்சா? ரைட், இப்போ வந்து வாங்க, திருப்பி சொல்லிட்டு இருக்க வேண்டாம், நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு வாங்க. புரியலனா கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, அந்த இடத்துல நிறுத்தி. புக்கு 15 ரூபாயா சார்? புக்கு இது 15. 15 எவ்வளோ ஆச்சு? 750. 750. ரைட், அடுத்து இங்கே 120. 120 5 ரூபா. 120 5 ரூபானா எவ்வளோ ஆச்சு? 600. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு? 1350. 1000 மொத்தமாக எவ்வளோ? 2050. 1350 போச்சுன்னா 700. 70 நோட் புக்கு 700 ரூபானா 10 ரூபா ஒரு நோட் புக். ஒரு நோட்டு 10 ரூபா. ஒரு நோட் புக் 10 ரூபா. ரைட்டா சார்? டிஃபரன்ஸ் எடுத்தாலும் வேகமாக பார்த்துங்க. 2000 அந்த 000 ஆயிரும். 13ல் 20 போச்சுன்னா 20ல் 13 போச்சுன்னா 7. சரிங்களா? ரைட், அடுத்து வாங்க. The number of pens sold on Tuesday is what percentage of the number of books and notebooks sold in same day? சரி, Tuesday ஆவரேஜ் எவ்வளோ? Tuesday ஆவரேஜ் எவ்வளோ? 300. ஆவரேஜ் 100 சார். அப்போ 300ன்றது வந்து இது டோட்டல். எனக்கு புக்கு எவ்வளோ தெரியுமா? புக்கு 100. புக்கு வந்து 100.
எனக்கு எவ்வளோ கண்டுபிடிக்கும், நோட் புக்கும் பேனாவை ஆட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு, அப்போ 200 வரும். 200 நோட் புக்கும் பேனாவே ஆட் பண்ணா சரிங்களா, பேனா நோட் புக்கு பேனாவே நோட் புக் ஆட் பண்ணால் 200, டிஃபரன்ஸ் எடுத்தால் எவ்வளோ ஆச்சு 40. டிஃபரன்ஸ் 40 தான் சார். அப்போ டேரெக்டாக என்ன பண்ணுவீங்க, 40 ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணால் என்ன கிடச்சிடும், எனக்கு பென்னு கிடச்சிடும். பென் எனக்கு 120 தெரிஞ்சாலே முடிச்சிடலாம். புரியுங்களா, நோட் புக் கண்டுபிடிக்க வேண்டாம். நோட் புக் கண்டுபிடிக்க வேண்டாம். இவன் கேட்குறது என்னது, பென்னு. பென்னு தான் நீங்கள் மேலே வைக்கணுமாமா. இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த புக் அண்ட் நோட் புக். பென் எனக்கு தெரிஞ்சுன்னா டோட்டல் 300ன்னு தெரியும், பேனா 120 தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் கீழே எவ்வளோ இருப்பாங்க, 180 தான் இருப்பாங்க. அடிச்சிங்கன்னா 2/3. வாட் பர்சன்டேஜ்னா 63.6, 66.66, 66.66. ஏன்னா நோட் புக் கண்டுபிடிக்க தேவையில்ல, இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிச்சலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 200 இருக்கா, 200ல் 120 இவர்னா இவர் 80, இவங்க 2 பேர்த்து எடுத்து ஆட் பண்ணாலும் ஓகே. இல்லை எனக்கு தேவை கிடையாதுன்றக்காக கண்டுபிடிக்கல சரிங்களா. ரைட், 120 நான் பேலன்ஸ் இருக்க 180 கீழே போட்டலாம். அடுத்து if the average of number of notebooks sold on Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, இந்த கொஸ்டின் செய்ய முடியாது. இந்த கொஸ்டின் நம்மளால் செய்ய முடியாது சார். இந்த கொஸ்டினை செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாதுன்னா, ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சா தான் செய்ய முடியும் சரிங்களா. எக்ஸாமில் இந்த கொஸ்டினை செய்யாது. எக்ஸாமில் 4 டிஐயில் 5 கொஸ்டின் 4 கொஸ்டின் போட்டால் போதும். இந்த மாதிரி ஒரு கேள்வி வைப்பான். இந்த கேள்வியை செஞ்சு மார்க் வாங்கன்ற அவசியமே நமக்கு கிடையாது. இந்த கேள்வி செய்யறதுக்கு 2 நிமிஷம் ஆயிரும். இதே நான் போய் 2 அப்ளிகேஷன் சம்மில் உட்காந்து வைங்க, 3 அப்ளிகேஷன் போட்டலாம் 2 நிமிஷத்தில். 3 அப்ளிகேஷன் போட்டான், நீங்கள் போட்டுருவீங்க, நான் போடணும்ல. நீங்களே பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் ஒரு அப்ளிகேஷன் சம் போட்டாலே இந்த கேள்வி கஷ்டப்பட்டு செய்யறதுக்கு பதிலாக அந்த கேள்வியை செஞ்சுட்டு போயிடலாம். புரியுங்களா, எக்ஸ்ட்ரா வேறு டைம் இருக்கும். ரைட்டு, இந்த கேள்வி நம்ம கடைசியாக வருவோம் சரிங்களா. வாங்க எடுத்துப்போம். ஓகே, ஆன் சண்டே என்ன சார், நம்பர் ஆஃப் புக்ஸ் பென் சோல்டு இஸ் இன்க்ரீஸ்ட் பை 10%, 15% கம்பேர் டு டியூஸ்டே. ஓகே, டியூஸ்டேவை கம்பேர் பண்ணும்போது 10%, 15% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. டியூஸ்டே சரி டியூஸ்டே கண்டுபிடிக்கலாம், அப்புறம் கண்டுபிடிக்கலாம். while the total article sold on Monday, Sunday remains as the same of. ஓகே, டியூஸ்டே சோல்ட் பண்ணதான் சோல்டு பண்ணுறாரா. ஓகே, டிக்ரீஸ் எவ்வளோ ஆயிருக்குன்னு தான் கேட்குறாங்க. சரி சார், நம்ம டியூஸ்டே முன்னாடியே செஞ்சு வச்சுருந்தோம். நீங்கள் ரஃப் ஒர்க்கை இப்படி தான் யூஸ் பண்ணணும். முன்னாடி நான் டியூஸ்டே செஞ்சு வச்சுருந்தேன்றது தெரியும். டியூஸ்டே முன்னாடி எங்கே செஞ்சு வச்சேன், இங்கே செஞ்சு வச்சேன், இங்கே செஞ்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதான் டியூஸ்டே. இதை நீங்கள் செஞ்சு வச்சுருந்தா நோட் பண்ணி வச்சுருக்கணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அதனால தான் ரஃப் பேப்பரில் எழுத போகும்போது கொஞ்சம் தெளிவாக புரியுற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. நிறைய பேர் பென்சிலெலாம் எழுதி அழிச்சிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது பாஷு. நீங்கள் தெளிவாக புரியுற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. பேப்பர் கேட்டால் தருவாங்க, தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க சரிங்களா. 300, 120, 180. ஓகே ரைட், 300, 100, 120, 80. சார் டோட்டல் எவ்வளவு, 300. புக்கு எவ்வளோ சார், 100. அடுத்து பென் எவ்வளவு, 120. நோட்டு எவ்வளவு, 80 சரிங்களா. இப்படின்றதான் இருந்துச்சு. இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, இது டியூஸ்டே. இப்போ சண்டே என்ன ஆச்சுன்னா டோட்டல் சேமா, டோட்டல் 300ன்ட்டாங்க. இப்போ எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு சார், புக்கு வந்து எனக்கு 10% இன்க்ரீஸு. புக்கில் 10% இன்க்ரீஸ்னால் எவ்வளோ, 10 அதிகமாக இருக்கும். அடுத்து பென்னில் வந்து எனக்கு எவ்வளோ, 15% இன்க்ரீஸு. பென்னில் 15%, 12னா 18 15%. ஓகே, 15% அதிகம். தென் த பர்சன்டேஜ் டிக்ரீஸ் இன் நோட் புக் ஆஸ் கம்பேர் டு. நோட் புக்கில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் மட்டும் கேட்குறாங்க. சார் எனக்கு எவ்வளோ அதிகமாக போகுது, 10 அதிகமாக இருக்குது, 18 அதிகமாக இருக்குது. டோட்டல் சேம் தானே, சிம்பிளாக அப்படியே போடலாம்ல. எனக்கு அப்போ நோட் புக்கில் எனக்கு 28 குறைய போகுது. இவங்க 2 பேரும் 10 அதிகமாகிட்டான், இன்னொருத்தன் 18 அதிகமாகிட்டான்னா எனக்கு நோட் புக் எனக்கு 28 குறைய போகுது. முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, 80 இருந்துச்சு. இப்போ என்ன ஆக போகுது, 28 குறைய போகுது. பர்சன்டேஜ் டிக்ரீஸ் தானே கேட்குறாங்க. 28 குறைய போகுதுன்னா 80ல் எனக்கு 28 பார்த்தா எனக்கு தெரியும் 35%. டக்குன்னு பார்த்தோன்னே சொல்லணும் 35%. எப்படின்னா 24 போனீங்கன்னா 30%. ஒரு 4ன்னு இருக்கும், 4ன்னு இருந்தால் ஒரு 5%, 35% ஆன்சர் சரிங்களா. சார் இதை இப்படி தான் போடணும், எப்பயுமே ப்ரொசீஜர் போயிடாதீங்க சார். மித்ததெல்லாம் எப்படியே எடுத்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை 110, 120 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அப்புறம் 300 கூட மைனஸ் பண்ணுவாங்க. அப்போல்லாம் பண்ணாங்க, டைம் வேஸ்ட் சரிங்களா. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்து வாங்க, அடுத்த கொஸ்டின் போயிடும். அடுத்து இந்த கொஸ்டின், பைப் ஏ 30% 6 மணி நேரம், பைப்பு பி 40% 8 மணி நேரம். ரைட்டு, வாங்க 30% 6 மணி நேரம்னா ஏ வந்து 20 மணி நேரம் ஆக்கியிருப்பார் சரிங்களா. 30% 6னா 100% எவ்வளோ, 40% தான் 8னா பி எவ்வளோ ஆக்கியிருப்பார், 20 மணி நேரம், அவரும் 20 மணி நேரம். சி எவ்வளோ, அவுட்லெட் பைப்பு எம்டி எவ்வளோனா 25. சி 25 மணி நேரம், 25 ஆக்குறாரு. ஓகே, இந்த டேங்க் இஸ் ஆல்ரெடி 50% ஃபில்டு. எவ்வளோ அப்படின்னா, அதாவது பாதி டேங்கை ஃபில் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும், அவ்வளோதானே கேள்வி. பாதி டேங்கை ஃபில் பண்ணணுமா, 100, 5, 5, 4. பாதி டேங்க் தான் ஃபில் பண்ணணும். 50% ஏற்கனவே ஃபில்டு இல்லை, அப்போ 50. இங்கே 10 இவர் மைனஸில், இவர் வந்து அவுட்லெட் பைப் மைனஸ் பண்ணிகிட்டு இருப்பார். 10 மைனஸ் ஒரு 6, 10 மைனஸ் ஒரு 4 எவ்வளோ ஆச்சு, 6. 50/6 எனக்கு எவ்வளோ ஆச்சு, 8.33. 5/6, 5/6னா 8.33. ரைட். அடுத்து சம் ஆஃப் த பிரெத் அண்டு
பிரெத்து பிரெத்து சைட் ஆஃப் த ஸ்கொயர் 28 ஓகே. பிரெத்தும் சைட் ஆஃப் த ஸ்கொயர் ஆட் பண்ணால் 28 ஓகே. இஃப் த பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 50 இந்த என்னடா ஒரு கேள்வி 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி வந்து பார்த்தீங்கன்னா 50 ஓகே. அப்போ எனக்கு என்னது 25 வரும். எல் ப்ளஸ் பி ஆட் பண்ணால் 25. அதில் என்னது லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் என்னது 16 கொடுத்துட்டான். லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் 16 கொடுத்துட்டாங்க. அப்போ எனக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 9 தான் பிரெத்து. பிரெத்து 9 பிரெத்து 9னா சைடா கேட்குறது சைட் ஆஃப் ஸ்கொயரா என்னடா ஒரு கேள்வி இது. சைட் ஆஃப் ஸ்கொயர்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு 28ல் 9 போச்சுன்னா 19 தான் ஆன்சர். ஆனால் ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா தெரிஞ்சவனா போடலாம். ஃபார்முலா தெரிஞ்சால் ஒரே டக்குன்னு போடலாம். 30 செகண்ட் தான். அடுத்து மோகன் ஸ்பெண்ட் 40% ஆஃப் ஹிஸ் மந்த்லி சேலரி ஆன் ரெண்ட்டு. ரெண்ட்டில் 40%, 30% ஃபுட்டு, மொத்தம் 70% செலவு பண்ணிட்டார். கரெக்டா? ஃப்ரம் த ரிமைனிங் அமௌண்ட் எத்தனை பர்சன்டேஜ் 30% இருக்குது. ஃப்ரம் த ரிமைனிங் அமௌண்ட் ஹீ கிவ் மணி டு ஹிஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர். பிரதர் அண்ட் சிஸ்டர் இந்த ரேஷியோ இந்த 30% உடனே பிரிப்பாங்க 5:3க்கு. பிரதர் சிஸ்டர் சரி இந்த ரேஷியோ கேட்டிருக்க கேள்வி என்னன்னு பார்த்து அப்புறம் பிரிங்க அந்த 30%. இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த அமௌண்ட்ஸ் கிவன் டு ஹிஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர் இஸ் 6000 சரி. மந்த்லி சேலரி கேட்குறாங்க ஓகே. 100% கேட்குறாங்க. 100% கேட்குறாங்க. 5 3 இந்த 2 பார்ட் தான் எவ்வளவு 6000 சிம்பிளாக கொடுத்துட்டாங்களா. 2 பார்ட் 6000னா ஒரு பார்ட் என்னாச்சு 3000 இருந்துச்சு. ஒரு பார்ட்டு 3000 கரெக்டாக. எனக்கு மொத்தம் எத்தனை பார்ட் இருக்குது இந்த 30%னா இந்த 8 பார்ட் 30% 30% எவ்வளவு 8 பார்ட். அப்போ எனக்கு 8 பார்ட் கண்டுபிடிக்க பெரிய விஷயம் இல்லைல்ல. இந்த 3000 இன்ட்டு 8னா எவ்வளோ 30% எனக்கு எவ்வளோ ஆச்சு 24000 இன்ட்டு 8 100 இன்ட்டு 8 80,000 ஆன்சர். 80,000 ஆன்சர். சார் எப்படி போட்டேன்னு புரிஞ்சா சார் இந்த 30% இந்த மாதிரி பிரிச்சிடாதீங்க தயவுசெய்து. போய் 30%னா டிவைடட் பை 8 போட்டு பிரிக்காதீங்க. டைம் வேஸ்ட். என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்களா 5க்கும் 3க்கும் கேப் நடுவில் எத்தனை இருக்குது 2 பார்ட்டு. இந்த 2 பார்ட் தான் 6000னா ஒரு பார்ட் 3000. ஒரு பார்ட் 3000னா எனக்கு இந்த 8 பார்ட் கண்டுபிடிக்க பெரிய விஷயம் இல்லை. இந்த 8 பார்ட் கண்டுபிடிச்சிடலாம். 8 பார்ட் கேட்டால் 24000. இந்த 24000ன்றது சும்மா இல்லை. இந்த 30% எனக்கு கேட்குற கேள்வி 100%. 30% 24000னா இன்ட்டு 8 100 இன்ட்டு 8 80,000 ஆன்சர். அடுத்து ரியா ஸ்டார்டட் பிஸ்னஸ் எவ்வளோனா 1,20,000 சரி 1,20. ஆஃப்டர் 3 months 3 மாதம் கழிச்சு தனு ஜாயின்ட் வித் ஹர் 1,80 சரி. ஆஃப்டர் 5 months ஆஃப்டர் அனதர் 5 months சரி. ரியா விட்ரா 1/4 ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ரியா தனு 1/4னா இதை 1/4 பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு 30,000 30,000 வெளியே எடுத்துட்டாங்க. சரி 30,000 வெளியே எடுத்துட்டாங்க. தனு எவ்வளோ பண்ணிட்டாங்க ஆட் பண்ணுறாங்க 60,000. எப்பயுமே இந்த மாதிரி கதை பேசுனாங்கன்னு வைங்களேன் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கொடுத்துருக்க வேல்யூலாம் எடுத்து எழுதிடுங்க. எடுத்து எழுதிட்டு பார்ட் பிரிச்சுடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது எல்லாத்துக்கும் காமனாக எதை அடிக்கலாம் அப்படின்னா 30,000 அடித்தா காமனாக இருக்கும் 1 2 இதை 30,000 அடித்தா 4 இதை 30,000 அடித்தா 6 இப்படின்னு எடுத்துங்க. ஆன்சர் ஈஸியாக போயிடும். இப்படி எடுத்துட்டா ஆன்சர் ஈஸியாக போயிடும். சிம்பிளாகிடும். இந்த மாதிரி எவ்வளோ கதை பேசணும்னு சரி எவ்வளோ ஆட் பண்ணுறாங்க எவ்வளோ மைனஸ் பண்ணுறாங்கன்றத இப்படி இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக எடுத்துக்கிட்டா ஈஸி. ஏன்னா 30,000 நம்ம அடிச்சிட்டோமா இப்போ பாருங்கள். இப்போ கொஸ்டினை பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக மாறிடும். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் முடிக்கலாம். எப்படி ஒருத்தங்க 45 செகண்டில் எல்லா அப்ளிகேஷன்ஸ் நம்மளாம் 45 செகண்டில் முடிக்கலாம்னா இப்படி தான் சரிங்களா. ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணோம் 30,000 அடித்தா 4 பார்ட். இங்கே தனு வந்து பார்த்திங்கன்னா 30,000 அடித்தா 6 பார்ட். இவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க 3 மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்காங்க சரிங்களா. 3 மாதம் இவங்க போட்டிருக்காங்க. தனு ஜாயின்ட் வித் ஹர் தனு வந்து ஜாயின் பண்ணுறாங்க 3 மாதம் கழிச்சு. ஆஃப்டர் அனதர் 5 monthsன்னு சொல்லும்போது ரியா எத்தனை மாதம் 8 மாதம். அனதர் 5 months தனு எத்தனை மாதம் போட்டிருப்பாங்க 5 மாதம் தான் போட்டிருப்பாங்க சரிங்களா. தனுன்றவங்க 5 மாதம். ரியா ஃபஸ்ட்டே ஒரு 3 மாதம். அதுக்கடுத்து இப்போ ஒரு 5 மாதம்னா 8 மாதம். ரியா வந்து 8 மாதம் ரைட். இது புரிஞ்சிச்சு. தனு புரிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க ரியா விட்ரா 1/4 ஆஃப் ஹர் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் 1/4 வெளியே எடுத்துறாங்க ரியா. 1/4 ஃபஸ்ட்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்க 4 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்காங்க. இப்போ அதில் 1/4 எடுத்துட்டா இப்போ இன்னும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க 3 தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. புரியுதா. இந்த 1/4ன்ற மேட்டர் இதுதான் புரியணும். முன்னாடி 4 போட்டிருந்தாங்க இப்போ 3 தான் போடுறாங்க. அண்ட் தனு எவ்வளோனா ஆடட் 60,000 எத்தனை பார்ட்டு 2 பார்ட்டா 60,000னா முன்னாடி 30,000னா ஒரு பார்ட்டுன்னு சொன்னோமா. அப்போ 60,000னா 2 பார்ட். அப்போ முன்னாடி எவ்வளோ வந்துச்சு 6ன்னு இருந்தது. இப்போ அதில் 2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டா 8. இங்கே இப்போ எத்தனை பண்ணுறாங்க அடுத்த எண்ட் ஆஃப் த இயர். ஆல்ரெடி இங்கே 8 மாதம் வந்துருச்சு. அந்த எண்ட் ஆஃப் த இயர்னால் 4 மாதம் இன்னும். இங்கே அதே மாதிரி என்ன வந்திருக்கும் 8 மாதம். இங்கேயும் 8 மாதம் முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் சொல்கிறது இங்கே அட் த எண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னா
தனுவுக்கு தனியாக இயர் போடக்கூடாது. இங்கே இவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதான் எண்ட் ஆஃப் த இயர். இவங்க ஆல்ரெடி இங்கே 8 மாதம் முடிஞ்சுன்னா பேலன்ஸ் இவங்களும் இன்னொரு 4 மாதம் இருந்திருப்பாங்க. இப்படி இருந்தால் டோட்டல் எடுத்து பார்க்கணும். இப்போ இதுக்கு எவ்வளோ வேல்யூ வந்துச்சு 32, இதுக்கு ஒரு 12, 32 + ஒரு 12 எவ்வளோ 44. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு 30, இதை மல்டிபிள் பண்ணால் 30, இதை எடுத்து மல்டிபிள் பண்ணால் 32, 30 + ஒரு 32 எவ்வளோ ஆச்சு 62, 62, 64, 62. இப்போ இது ரெண்டுத்துக்கு ஃப்ராக்ஷன் எடுத்திங்கன்னா எவ்வளோ ஆச்சு 22/31, 22/31. சிம்பிளிஃபை பண்ணால் இவ்வளோ. இப்படி செஞ்சிங்கன்னா தான் டைம் கன்சியூமிங் குறைக்க முடியும். புரியுங்களா? நீங்கள் 1,20,000 1,80,000 வச்சு அடிச்சுட்டு இருந்தால் டைம் கன்சியூமிங் குறைக்கவே முடியாது. சரிங்களா? ரைட். இப்படி இருந்தால் டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோவா 1,06,000. ஓகேவா? டோட்டல் ப்ராஃபிட்டை இதை எடுத்து ஆட் பண்ணும். இதை எடுத்து ஆட் பண்ண எவ்வளோ ஆச்சு 53 பார்ட். 53 பார்ட்டு எனக்கு 106 இப்படி இருக்குது. இன்ட்டு 2 ஆகுது. ஓகேங்களா? 53 106 ஆகுது. இன்ட்டு 2 ஆகுது. கேட்டிருக்க கேள்வி என்னது ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் ரியானா யார் இவங்க 22 அப்படிங்கிறது என்ன இருக்கும் இன்ட்டு 2 ஆனால் 44ன்னு வரணும் ஆன்சர். 44 ஆன்சர். சரிங்களா? இன்ட்டு 2 ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். 0 பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இங்கே இன்ட்டு 2 ஆகணும். அதே மாதிரி 44 வந்துடும். சரி ரைட். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் முடிச்சிடலாம். சரிங்களா? தூங்கிறாதீங்க. ட்ரெயின் ஏ இது கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். இந்த கொஸ்டின் கொஞ்சம் கொடூரமான கொஸ்டின். எக்ஸாம்லாம் பார்த்தா ஸ்கிப் பண்ணிடுங்க. ட்ரெயின் ஏ ரன்னிங் அட் அ ஸ்பீட் ஆஃப் 90 km/h crosses a platform whose length is 3/4 of its own length. இட்ஸ் ஓன் லென்த்னா ஒன்றும் இல்லை, ட்ரெயின் லென்த் 4 இருந்தால் பிளாட்ஃபார்ம் லென்த்து 3 இருக்காமா. 50 செகண்ட்ஸ். km/h கொடுத்துறாங்க, 50 செகண்ட்ஸ் கொடுத்துறாங்க. km/h இப்போ நான் என்ன பண்ணணும் மீட்டர்/செகண்டாக மாற்றினா இன்ட்டு 5/18 போட்டோன்னா 25 மீட்டர்/செகண்ட் கிடச்சிரும். சரிங்களா? இப்போ இதை 50 கூட மல்டிபிள் பண்ணால் 2 பேர்த்தோட டோட்டல் லென்த் கிடச்சிரும். சரிங்களா? இதை 50 கூட மல்டிபிள் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு 25 × 50 எவ்வளோ ஆச்சு 1250. 1250 தான் எனக்கு எத்தனை லென்த்துனா ட்ரெயினோட லென்த் எவ்வளவு 4 பார்ட், பிளாட்ஃபார்முடைய லென்த் எவ்வளோ 3 பார்ட். அப்போ 7 பார்ட் தான் எனக்கு எவ்வளவு 1250. எனக்கு இப்போ தேவைப்படுறது என்னது ட்ரெயினோட லென்த்து மட்டும் தேவைப்படுமா? ட்ரெயினோட லென்த் எடுக்கிறேன். ட்ரெயினோட லென்த் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், இதை இப்போ ஒரு பார்ட்னா கன்வெர்ட் பண்ணால் ஒரு பார்ட் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா என்னாச்சு 1250 / 7ன்னு வரும். இப்போ எனக்கு இதை 4 பார்ட்டாக மாற்றணும்னா அப்போ இன்ட்டு 4 பண்ணிட்டா போதும். 4 பார்ட்டாக மாற்றணும் அப்படின்னா அந்த ஒரு பார்ட் 4 பார்ட்டாக மாற்றினா இன்ட்டு 4 பண்ணணும். இன்ட்டு 4 பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிரும் 5000 / 7 அப்படியே வச்சுக்கிறேன். ட்ரெயினோட லென்த் என்னது 5000 / 7 ட்ரெயினோடைய லென்த். எதுக்காக சார் ட்ரெயின் கண்டுபிடிக்கிறேன் பின்னாடி பாருங்கள். டைம் டேக்கன் பை ட்ரெயின் ஏ டு கிராஸ் அனதர் ட்ரெயின் பி. ட்ரெயின் பின்னு ஒருத்தர் கடக்கணும். ட்ரெயின் ஏவோட லென்த் எவ்வளோ தெரியுங்களா 5000 / 7. இதான் ட்ரெயின் ஏவோட லென்த்து. சரிங்களா? ட்ரெயின் ஏவோட லென்த்து. இப்போ நான் ட்ரெயின் பியோட லென்த்து கண்டுபிடிக்கணும். ட்ரெயின் பி லென்த் எவ்வளவு 1.5 டைம்ஸ் ஆஃப் ட்ரெயின் லென்த் ஏ. இவர் 5000 / 7னா இவர் என்னவா இருப்பார் 1.5 இன்ட்டு 1.5 மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிரும் உங்களுக்கு 7500 / 7. 7500 / 7 அண்டு ரன்னிங் அட் 75 km/h இன் சேம் டைரக்ஷன் என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணிடணும். இவர் 90 இவர் 75 ரெண்டையும் மைனஸ் பண்ணினாச்சு 18 × 5/18 போட்டிங்கன்னா எவ்வளோ கிடச்சிரும் உங்களுக்கு 5 km/s வருவாங்க. இவங்க 2 பேரும் எவ்வளோ ஸ்பீடில் வருவாங்க 5 மீட்டர்/செகண்டில் வருவாங்க. 2 பேர்த்தோட டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இவர் 5000/7 இவங்க 7500/7. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு 7 காமனாக இருக்கனால பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே இது பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு 12500 / 7. இதுதான் லென்த்து. இது லென்த்து டிவைடட் பை ஸ்பீடு எவ்வளவு 5 மீட்டர்/செகண்டில் வராங்க. 5 மீட்டர்/செகண்டில் வராங்க. நீங்கள் அப்போ என்ன பண்ணணும் இதை அடிச்சிடணும். இது அடிச்சிங்கன்னா எவ்வளோ ஆச்சு 12500 2500 வரும். 2500 / 7 தான் ஆன்சர். 2500 / 7னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். 2100 அதுக்கடுத்து ஒரு 400/7ன்னு வச்சுக்கோங்க. இப்படி வச்சிங்கன்னா இதை அடிச்சிங்கன்னா என்னாச்சு 300ன்னு வந்துடும். 300க்கு மேலே ஆன்சர் வரணும். எல்லாமே 300க்கு மேலே தான் இருக்குது. 400/7னா 4/7 போட்டுருங்க. 4/7 வேல்யூ தெரியல 57.14. அப்போ 57.14 357. 357 தான் ஆன்சர். ரொம்ப கொடூரமாக இருக்கல இந்த கொஸ்டின். சரிங்களா? இதெல்லாம் மெயின்ஸில் கேட்பாங்க. கிளர்க் லெவல் மெயின்ஸில் இந்த மாதிரி பேட்டர்ன் வரணும். ஆனால் இங்கேயே வந்துருச்சு. சரிங்களா? அதான் சொன்னேன் இது கொஞ்சம் ஹார்டான லெவல்னு. சரிங்களா? ரைட். ஓகே, அவ்வளோதான். கிளாஸ் முடிஞ்சு. உங்களுக்கு எந்த ஒரு அவங்க கேட்டிருந்த மாதிரி டவுட் எதுவும் டெலிகிராம் ஐடியில் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த லியோ சார் 31ன்னு போட்டு கேட்கலாம். இல்லை வேறு எதுவும் டவுட் கைடன்ஸ் எதுவும் தேவைப்படனாலும் நீங்கள் கேட்கலாம். ஆப்பில் ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ராமேக்ஸ் கீழே ஆப் லிங்க் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இந்த பிக்சர்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும். கீழே போனீங்கன்னா அந்த சேட்டுன்னு இருக்கா அந்த சேட்டுக்கு போகிற முன்னாடி இந்த ப்ரொஃபைல் போங்க.
ப்ரொஃபைல் போயிட்டு அதில் உங்களுடைய ஃபோட்டோ வச்சுருங்க சரிங்களா. உங்களோட ஃபோட்டோ வச்சுட்டு சேட்டில் வந்து ஆட் மீ இன் டெஸ்ட் பேட்ச்னு போட்டிங்கன்னா உங்களை ஆட் பண்ணி விட்ருவாங்க. இந்த ப்ரொஃபைலில் ஃபோட்டோ வைக்கிறது வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ரைவசி இஷ்யூ அதுன்றாங்க. ஐயா 8500 பேருக்கு மேலே இருக்காங்க இந்த ஆப்பில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 10,000 பேர்கிட்ட யூஸ் பண்ணுறாங்க. யாருமே வந்து இந்த மாதிரி ப்ரைவசி இஷ்யூ அது இல்லாமல் எங்களால் பார்க்கவே முடியாது பெருசாக. இமேஜ் இருக்குன்னு தான் பார்க்க முடியும். கோடு கூட தெரியும் சரிங்களா. சரி ஓகே. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். சரிங்களா. நாளைக்கு நியூமரிக் கொண்டு வந்துறேன் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள். இல்லைனா இதே மாதிரி கொண்டு வந்தோன்னா நீங்கள் டிமோட்டிவேட் ஆயிடுவீங்க சரிங்களா. தேங்க்யூ. மண்டேலேருந்து மெயின்ஸு சரிங்களா. ஓகே. தேங்க்யூ.